ஆமா. ராயன் ப்ரோ நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து எந்த ஸ்பேஸ்லயுமே வந்து எனக்கு நான் இதுவரைக்கும் உங்கள பத்தி சொன்னதே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் வந்து சடனா காட்டுச்சு. ஓகே. நான் காட்டுனோனே வேகமா, "ஓ! ராயனுக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனக்குமறல்லாம் வந்து சொல்லிட்டேன். எனக்கு மெயினா என்னன்னா, உங்களையும் ஜாக்லினையும் பார்த்தா சீரியஸ்லி ஐ அம் வெரி, வெரி, வெரி ஜெலஸ். நான் சீரியஸா ரொம்ப ஜெலஸ் ஆகுறேன். எனக்கு இந்த மாரி ஒரு தம்பி இல்லையே அப்படின்னு அடடா! சொல்லிட்டு. ஏன்னா உங்க பாண்ட் உங்க இப்ப பேசும்போது கூட அப்படியே டங்கு டங்கு டான்ஸ் ஆடுது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சீரியஸா எனக்கு வந்து நீங்களும் என்னோட தம்பி ஏஜ் ஓகே, தான். ஓகே. அ சீரியஸாவே எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து ஜெலஸ். உங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? உங்க 2 பேரும் அய்யய்யோ! பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி இருக்கும். சீரியஸா ப்ரோ. அது வந்து ரொம்ப அந்த பாண்ட் இருக்கு இல்லையா? எனக்கு நான் ரயானோட ஃபேன்னு சொல்லிக்கிறத விட, ரயான் கூட எனக்கு அந்த பாண்ட் எனக்கு கிரியேட் ஆன அதான் எனக்கு அந்த இடத்துல. ஃபேன் கூட நான் இல்ல அந்த இடத்துல. அந்த பாண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஆமா, பிரதர்ஹுட் ஆமா. பாண்ட். அந்த தான் எனக்கு ரொம்ப கிரியேட் ஆச்சு. உங்கள பார்க்கும்போதெல்லாம் சீரியஸாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே, இருப்பேன். ஓகே. ஓகேவா? இது ஜாக்லின்ட்டயும் சொல்லுங்க. அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லிட்டு. சொல்றேன். ஏன்னா வந்து இது ஓன் சிஸ்டருக்கு இருக்கிற அந்த பாசம் வந்து வேற. பட் ஆனா அன்பிளட் அந்த பாண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்காக தான் எனக்கு அந்த இது ஃபீலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. சோ ரொம்ப ரொம்ப ஜலசியா இருக்கேன்னு ஜாக்லின்ட்ட கண்டிப்பா. கண்டிப்பா கன்வே பண்ணிருங்க. பூர்ணி. பூர்ணி என் பேர் பூர்ணிமா பூர்ணிமா ஃப்ரம் வந்து அந்தமான். ரொம்ப இது ஜெலஸா மட்டும் சொல்லுங்க. இருக்காங்க. ஜாக் அத நான் கண்டிப்பா உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் சீக்கிரமாவே. அண்ட் ஒன் மோர் திங் இப்போ யா. வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க பேசுறதுக்கு. அண்ட் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். நான் உங்க எல்லார் கூடயும் பேசுறதுக்கு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீக்கிரமா. அதுக்கு முன்னாடி ரேன் தேர் ஆர் லைக் நான் வந்து சில பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் டெவில் ஃப்ரம் இந்தியான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஷி மேக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் எடிட்ஸ் ஃபார் யூ. அவங்க அப்புறம் வந்துட்டு அஹ், 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 ஹலோ. கேக்குதா கைஸ்? ஹலோ ஐயையோ! கேக்குதா? கேக்குதா? ரயன் கேக்குது, ப்ரோ கேக்குது. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா இப்பதான் கேக்குது. ரயன்? ரூபி பேசுறது கேட்கலையா? ஆமா, யா. பூர்ணி பேசுறது கேக்குது. ஓகே ரூப், அப்ப ரூபி நான் பேசுறது கேக்குதா? சரி ஓகே, ஓகே. ரூபி கேக்குது ரூபி. ஓகே இல்ல அவர் கேட்கல ரூபி. நீ பேசுறது அவர் ஓகே கேட்கல. ஓகே ரெக்வஸ்ட் வந்து ரூபி அண்ட் நிவி பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேண்டம் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பிரகாரம் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிருங்க. ரூபி நீங்க ஸ்டார்ட் ஓகே பண்ணுங்கடா. ஓகே யா ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ரிஃபான்னு ஒருத்தங்க சிக்க இருக்காங்க. சிக்கம்மா சிக்கம்மா. நிறைய என்ன பாடிட்டு இருக்கீங்க ப்ரோ? அவருக்கு நீங்க பேசுறது கேட்கல ரூபி. நீங்க ரயான் ஒண்ணு பண்றீங்களா? வெளியே எனக்கு ரூபி போயிட்டு பேசுறது ரூபி மட்டும் தான் நீங்க கேக்கல. வெளியே போய் ரயான் நான் அதான் பேசுறது நான் சொல்லிடுறேன். கேக்குதா? ஹரிணி நான் பேசுறது கேக்குதா? ஹரிணி பேசுறது கேக்குது, பூர்ணி பேசுறது கேக்குது, நிவி பேசுறதும் ஓகே, கேக்குது. அப்ப ரூபி பேசுறது தான் கேக்கல. ரூபி ஐயோ நீங்க அழுவாதீங்க போயிட்டு ரூபி. ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள இல்ல பேக் இல்ல இல்ல, வந்துடுறீங்களா? அவங்க ஏதோ வெளிய அவங்க இல்ல பண்ணலாம் ஓட்டுமா பண்ணலாம் அவங்க பண்ணலாம் அந்த வெளியில மாதிரி போக பண்ணலாம். முடியாது. பண்ணலாம் வெளிய போயிட்டு ஒரு அந்த 50 செகண்ட்ஸ்க்குள்ள உள்ள வந்துருங்க. அந்த அவ்வளோ செகண்ட்ஸ் எப்படி நம்ம இவங்கெல்லாம் ஓடுனாங்களோ அந்த செகண்ட்ஸ்க்குள்ள உள்ள வந்தாதான் இருக்கும். ஆனா நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதுல்ல? எனக்கு கேக்குது ரூபி. எல்லாருக்குமே கேக்குது. ஓகே சோ ரேன் கண்டிப்பா கேக்கலையா? ஓகே சோ வி ஸ்டார்ட். ஓகே லைக் ஹரிணி நீங்க ஃபர்ஸ்ட் பேசிருங்க ஹரிணி. ரயான் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே, நான் வந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லணும்னா இந்த 2 மினிட்ஸோ 2 செகண்டோ சத்தியமா பத்தாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே ஸோ ஓகே நான் வந்து BB8 வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நான் அந்த பொம்மை டாஸ்க் அண்ட் ரயான் இது 2 தான் என்ன வந்துட்டு பார்க்க வச்சிருக்கு. ஓகே. அப்படியா? யா. எனக்கு வந்து நானும் என்னோட இத சொல்றேன். ஆனா எனக்கு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பொம்மை டாஸ்க்ன்னு கேட்கணும். ஓகே ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க நானேவா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணும். ஆக்சுவலா யா. ஃபர்ஸ்ட் வந்து பொம்மை டாஸ்க் வந்து நான் விளையாண்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப அக்ரெசிவா எனக்கு தெரிஞ்சது. நான் வெளியே வந்து பாக்குற வரைக்குமே நான் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பொம்மை டாஸ்க்ல. ஐயோ நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணிட கூடாது. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நான் என்ன பண்ணேன்ட்டு கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். நான் திங்க் பண்ணி அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்த்தேன். பட் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் என்னோட ஒரு ட்ரூவான ஒரு எமோஷனும் வெளியே வந்துருச்சு. இது ஒரு நேஷனல் டெலிவிஷனா இல்லாம ஒரு நார்மலான ஒரு ஸ்பேஸா இருந்துச்சுன்னா நான் கோவப்பட்டது கரெக்ட். இது எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம், பார்த்து இத கத்துப்பாங்க. இத வந்து 4 பேர் பாக்குறாங்கன்றத தெரிஞ்சு நான்
என் எல்லையை தாண்டிட்டா மாதிரி எனக்கு தோணுச்சு நான் பொம்மை டாஸ்க்ல. நான் அதை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் தான் நினைச்சேனே தவிர வேற எதுவுமே நினைக்கல. நான் கோவப்பட்டது எல்லாமே நான் தப்பா நினைக்கல. பட் அந்த கோவப்பட்ட விதத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சிருக்கலாமேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஓகே ஓகே. அதுல அங்கிருந்து தான் கோவா கைஸும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆன மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா கரெக்ட். அது அந்த பாத்ரூம்ல வந்து நீங்களும் ஜாக்லினும் உட்காந்து பேசுவீங்கல்ல, என்னன்ட்டு அந்த அது ஏதோ ஒரு இதுவா ஏதோ கேட்டுட்டு இருப்பீங்க, என்னன்னு எனக்கு சரியா தெரியல. பட் ம். அதுலதான் ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஓகே இப்படிலாமா திங்க் பண்றாங்க அப்படின்னு. ஆ ஐ திங்க் அவங்க ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆமா அவங்க ஒரு 12 வாரம் வரைக்கும் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே பூர்ணி அக்கா சொன்ன மாதிரி எனக்குமே வந்து ரொம்ப பொறாமையா இருக்கும் அந்த பாண்ட் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் இல்ல. அப்படியா? நைஸ் நைஸ். ஆமா. ஓகே சொல்லு இப்ப சொல்லு. ரூபி வந்தாதான் மத்தவங்களை ஏத்த Yeah. முடியும் மேல. ஸோ இல்ல நான் ஒண்ணு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் லைவ்லாம் அவ்வளவா பார்க்கவே மாட்டேன். வெறும் எபிசோட் ஓகே சும்மா ஓகே. அப்பப்ப பார்த்துட்டு போயிடுவேன். நான் வந்து என்னன்னா, நீங்க உள்ள வந்ததுலருந்து தான் நான் வந்து என் வொர்க்குக்கு கரெக்ட் டைம்க்கு லாகின் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அப்படியா? ஆமா. ஏன்னா வந்து நான் வந்து 9:00 வந்து எந்திரிச்சுப்பேன். நீங்க வந்ததுலருந்து. ஓகே லைவ் ஆ பார்க்கணும், ப்ரோமோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக. என் மேனேஜர் சொல்லி கூட நான் முன்னாடி லாகின் பண்ணல. எப்பவுமே 10:00 மேல தான் லாகின் பண்ணுவேன். ஆனா நீங்க வந்ததுலருந்து தான் டெய்லி பார்க்கணும். கண்டிப்பா எப்படியும் எப்படியும் நீங்க டான்ஸ் ஆட மாட்டீங்க. ஸோ அதனால 8க்கு ஆமா. எந்திரிச்சுக்க மாட்டேன். அதனால ஒரு 9க்கா இப்பதான் எல்லாரும் கிளம்பி வருவீங்க வெளியில. ஸோ அப்ப ஆரம்பிச்சா கரெக்ட்டா ஓகே லேப்டாப்ல லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆன் பண்ணேன்னா, ஃபுல்லா அதுதான் வரும் ஃபுல் டே. நடுவுல கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். உங்கள பார்ப்பேன். நைட் வந்து நீங்க ஆஸ் யூசுவல் ஐ திங்க் உங்களது டைம்லைன் அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க தூங்குறது வந்து இங்க ஆக்சுவலி 2 ஆர் 3:00 இருக்கும் எவ்ரி டே. யப்பா ச்சே இல்ல இதுவே அது எனக்கு வந்து தெரியாம போச்சு. உங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சோ இல்லையோ, எங்க எல்லாரும் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆச்சு. ஐயோ சாரிங்க. நாங்க எல்லாரும் உங்கள பார்த்துட்டு நைட்டு தான் தூங்குவோம். பிகாஸ் அப்பதான் ஐ திங்க் உங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நைட் தான் ஃபுல்லா நீங்க ஒண்டி தான் சுத்திட்டு இருப்பீங்க வீடு ஃபுல்லா. ஸோ ஆமா அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா மத்தவங்கலாம் தூங்கிட்டோம். இருந்துச்சு. ஐ திங்க் ஐ மிஸ் வாட்சிங் பிபி லைவ் த மோஸ்ட். பிபி 8 சீசன் 8 ஐ திங்க். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சீசன் ஆக்சுவலி. லைக் எல்லாரும் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹியர் வில் அக்ரி. மோஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நான் டாக்ஸிக் சீசனா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீசன் ஆமா ஆஃப்டர் a வெரி லாங் டைம். ஆமா நான் இருக்கிற இடமும் பாசிட்டிவா தான் இருக்கணும்னு நினைப்பேன். அதனால லக்கிலி இந்த சீசனும் கொஞ்சம் பாசிட்டிவான சீசனா அமைஞ்சிச்சு. ஸோ அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா எல்லாமே உங்களால தான். நீங்க வந்ததுல இருந்து தான் இந்த நான் எதுவும் சீசன் வந்து பண்ணல. ரொம்பவே பாசிட்டிவ் ஆச்சு. அஹ் யா ரூபி நீங்க பேசுங்க. இப்ப கேக்குதா பார்க்கலாம். யா ரேன் இப்ப கேக்குதா நான் பேசுறது? ஐ திங்க் ஐ ஹீஸ் நாட் திங்க் ஹியர். கேட்கல. ஓகே நிவாக்கா ஓகே. நீங்க பேசுங்க. நிவா வாஷினி நிவா. ஓகே, ஓகே. ஓ இல்ல, இல்ல, இல்ல. எனக்கு நிவிக்கும் என் பேருக்கும் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. சாரி. நிவாக்கா நிவா அக்கா. பேசுங்க பேசுங்க. ஹாய் ராயான். ஹாய் நிவா. எனக்கு ஒரு மாரி சரியலா இருக்கு. நான் உங்ககிட்ட தான் பேசுறேனான்னு தெரியல. ஆமா நீங்க எங்க கிட்ட பட் தான் பேசுறீங்க. சொல்லுங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோவா கேங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அந்த பாட்டு வந்து அந்த அந்த பாட்டு வந்து நான் வந்து எனக்கு கோவா போகணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆமா. டைம் நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் நான் இப்ப யூகேல இருக்கேன். அப்போ இந்தியால இருந்தேன். ஓகே அப்போ வந்து போகும்போது எங்களோட டூர்ல போகும்போது என்னோட கசின்ஸோட எல்லாரோட என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு நான் ஒரு ரீல்ஸ் போட்டேன். அது அந்த பாட்டுல தான் இருக்கும். சோ ஓகே ஓகே எனக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அந்த கசின்ஸ் அந்த ஒரு ஃபீல்லயே அந்த அந்த பாட்டு ஒரு மாதிரி கனெக்டடா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க ஷோக்குள்ள போயிட்டு அந்த பாட்டை ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டீங்களா? எனக்கு அதனால ரொம்ப ஒரு கட்டத்துலலாம் வந்து அந்த கோவா கேங்காகவே நான் வந்து லைவா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அந்த எல்லாரும் வந்து சும்மா இதுக்காக பண்ணீங்க அதுக்காக பண்ணீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ட்விட்டர்ல எங்களை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஐயோ ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உங்க கோவா கேங் தான். நாங்க அதுவும் அந்த கோவா கேங் வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு ரெண்டு நாள், அதாவது ஒரு வீக்கெண்ட்ல அந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் வச்சு செய்வாரு விஜய் ஆமா அசோக்ல. அடி 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 வாங்கி அடின்னு எங்களுக்கு என்ன தெரியுமா கோவம்?
ஆ. எல்லா கேங்கும் இருக்கு. ஏன் கோவா கேங்க மட்டும் போட்டு அடி அடின்னு நாங்க கேட்கல. எல்லா ரிவ்யூவர்ஸோட நான் ஒரு 4, 5 ரிவ்யூவர் பார்ப்பேன். ஓகே. அவங்க எல்லா எல்லா இதுலயுமே எல்லாரும் அதுவும் கான்ஸ்டன்டா நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து, எதுக்கு கோவா கேங்க மட்டும் அடிக்கிறீங்க? மத்த கேங்கும் தானே அங்க திருட்டு பிரியாணி கேங் இருக்கு. அவங்க எல்லாம் திருடி எல்லாம் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் போட்டு அடிக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லாரும் நாங்க கொந்தளிச்சிட்டாங்க. அது ரூல்ஸ் வந்து போட்டோமா, ஜெனரல். அதுதான் பிரச்சனையே ஆயிடுச்சு. அந்த ரூல்ஸ் மட்டும் போடாம இருந்து அது கேம்ல அஃபெக்ட் பண்ணாம இல்லங்க, இருந்தா அது நான் பிரச்சனையே ஒண்ணு சொல்லவா? நீங்க அது ஆ, சூப்பரான கேங். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆ. அந்த 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 ரூல்ஸ வந்து என்னன்னா, நீங்க வந்து அந்த கேங் இருக்கிறது கொஞ்சம் மறைச்சு அப்படியே கொண்டு போயிருந்திருக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள நீங்களே ஒரு ஆமா, டிவிடி போட்டு கண்ணு கொண்டு கண்ணு போயிருந்தீங்கன்னா பட்டுச்சு ரொம்ப. செம்மையா இருந்து. எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஒரு மாதிரி ஜெஃப் இருந்த போதுமே எங்களுக்கு பிடிச்சது. ஆக்சுவலா எனக்கு ஜெஃப் இருந்த போது ரொம்ப ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு ஜாலியா அப்படி போயிட்டு இருந்தால ஒரு ஒரு ஆமா, ஆமா. ஒரு வைப்ல. அதுவும் நீங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு எல்லாம் பாடிட்டு இருப்பீங்களா? அந்த அந்த பாட்டு எல்லாமே எனக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்ல இருக்கிற பாட்டு. அப்படியா? ஆமா. அதெல்லாம் எனக்கு எல்லாமே நீங்க பாடுற அந்த பாட்டு இது எல்லாமே தான் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நாங்க என்னென்னலாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், என்னென்ன பாட்டு, என்னென்ன ம். பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுதான் ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு காரணமே அதுதான். எனக்கு அதனால தான் சூப்பர், ரொம்ப சூப்பர். பிடிக்கும் கோவா கேங். பட் நிவா மத்தபடி உங்க நிவா கேம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறீங்களாடா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுங்க, நிறைய நீங்க ரெக்வஸ்ட். பேசுங்க. ஐ லிசன். ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் யாரு ரூபி? நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? அங்க ரூப் நான் ஆகஸ்ட் பாய் நிவாஷினி இன்னும் ஆகஸ்ட் நிறைய பாய் போடுறேன் அக்செப்ட் கேளுங்க பண்றேன். பாட்டுலாம். நம்ம 2 பேருக்கும் ஒரே மியூசிக் டேஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு நீங்க சரி நான் ஒண்ணே சொல்லிடுறேன். அந்த கண்மூடி திறக்கும் போது அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவீங்க தெரியுமா? ஒரு ஆமா. லைவ்ல ஒரு வாட்டி பாடுவீங்க. எனக்கு அங்கதான் ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சு. அது மாதிரி நிறைய நீங்க பாடுற மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு உங்களோட. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஓகே. நீங்க ஒரே சாங் திரும்பி திரும்பி பாடினாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சதே 4, 5 சாங் தான். அதுக்காக ஆகஸ்ட் பாய் அங்க உள்ள எங்களுக்கு போனா போட்ட எல்லாமே ஹிட் அதுல மறந்துடுது. வந்து லாஸ்டா பாடணும். நான் பேசுறதே அவருக்கு கேட்காது. ஓகே ஆகஸ்ட் லாஸ்டா பாய் நீங்க நீங்க பேசுங்க. பாடுவீங்களா ராயான்? லாஸ்டா நீங்க பாடுவீங்களா? ரூபி சொல்றாங்க உங்களுக்கு ரூபி பேசுறது கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஓகே. லாஸ்டா நீங்க பாடுவீங்களா? கண்டிப்பா பாடுறேன். ஆகஸ்ட் பாய் பேசுங்க நீங்க. Bro Ryan, hi bro, what's up? ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. ரூபி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேச ஐயோ முடியலன்னு. ப்ரோ, எனக்கு ஆஹ் சத்தியமா ரூபி கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த சீரீஸ்லயே. அஹ் எனக்கு மேல் விட ரூபி தான் பிடிக்கும். it's like I think glitch நினைக்கிறேன், but மேபி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரை பண்ணுங்க ரூபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலி என்னோட ஸ்டோரி சேம் தான். சீசன் ஓகே, ஆரம்பிச்சப்போ வந்து நான் பார்க்கல. எனக்கு என்னமோ ஓகே, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ ஃப்ளாப்பா ஓட வந்துச்சு. ஸோ ஓகே, நான் ஓகே, நான் வந்து பார்க்கல. ஆனா வந்து வைல்ட் கார்டுக்கு அப்புறம் அந்த டால் டாஸ் வச்சு வந்து வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. எனக்கு என்னமோ வந்து அந்த வீக்கெண்ட் உங்களை என்னமோ தப்பா ஒரு கைட் பண்ணிட்டாங்களோ தோணுச்சு. ஏன்னா உங்களோட இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அதுக்கப்புறம். ஆமா, ஆமா, கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. பட் ரிகார்ட்லெஸ் நீங்களா இருந்தீங்க. அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சீசன் வந்து ஐ திங்க் டாக்ஸிக் ஃப்ரீ ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நீங்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? ஆக்சுவலி என்னோட ரியல் பேர் வந்து வினோத். வினோதா? ஓகே, ஓகே. எஸ். I think we enjoy watching you till the last day, and hopefully your தேங்க் career யூ. also will take off. And கண்டிப்பா. அதான் அவ்வளவுதான் எங்களோட விஷ். இதுக்கு மேல பேசுறதுக்கு இல்ல. நீங்க இவ்வளவு பேசுனதே சூப்பரா பேசுறீங்க ப்ரோ. நான்லாம் பேச தெரியாம தாத்தான்னு ஐயோ தடுமாறிட்டு ப்ரோ, இருந்தேன். சேம் எனக்கே வராது. எனக்கும் வராது ப்ரோ. கொஞ்ச நாள் ஆச்சு கத்துக்கிறதுக்கு. சில் தான். ஓகே ப்ரோ. ரூபி, நான் வந்து வெளியாடுறேன். நீங்க இன்னொரு ஸ்பீக்கர் ஆட் பண்ணிருங்க. சரி ப்ரோ, பாத்துக்கலாம். தேங்க்யூ ஆகஸ்ட் ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெவில் பேசுங்க. டெவில். டெவிலா? ஆவலே. ஹாய் ரயான். ஹாய் டெவில். என்ன நீங்க அஞ்சுன்னு கூப்பிடலாம். என் பேர் அஞ்சு. ஹாய் அஞ்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. கேரளா ஃபேன்ஸ் இருக்காங்க. கேரளா ஃபேன்ஸா? ஆமா, நிறைய பேருக்கு பிடிக்குங்கள நீங்க. ஓகே, நான் வந்து ஆக்சுவலி என்னன்னா
நீங்க ஆக்சுவலி ட்விட்டர்ல வேற இல்லையா, நான் நிறைய எடிட்ஸ் போடுவேன் உங்களுக்காக. ஆனா நான் என்னன்னா எனக்கு இன்ஸ்டா பேஜும் கிடையாது அந்த டைம்ல. அப்ப ஓகே நான் ஓகே எடிட் எப்படியாச்சும் ரயான்ட்டு காட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ நீங்க அப்படியே ட்விட்டர் வந்தது எனக்கு ஒரே சந்தோஷமா இருப்பா, எப்படியாச்சும் காட்டிடலாம் அப்படின்ட்டு நிறைய எடிட் நான் போட்டுருக்கேன் உங்களுக்காக. நீங்க பொறுமையா ஒவ்வொன்றா பாப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா நான் அப்புறம் பாப்பேன் நீங்க எல்லாத்தையும். வந்து ப்ளீஸ் நீங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ லவ்வோட உங்களை இருப்பேன். நான் வந்து இந்த சீசன் வந்து இப்போ ஹரிணி சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணல, எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தது. ஆனா நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அந்த அனாலிசிஸ் அதெல்லாம் பாக்குறப்போ இது யாரு செமையா இருக்காரு இவரு, இவர் எப்படி இவ்வளோ பக்காவா கேம் அனலைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே நான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன். கடைசியில் அப்படியே ஃபுல்லா உங்களுக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா நீங்க வந்து டே 1ல என்டர் ஆயிருக்கலாமோ அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணிட்டேன். இதே ஃபீலிங் தாங்க எனக்கும் வந்துச்சு. ஆனா இன்னொன்னு, அந்த மாதிரி என்டர் ஆயிட்டு வந்திருந்தா இப்போ கடைசியில இந்த மாதிரி முடிஞ்சிருக்குமான்றது டவுட் தான். அதனால எது நடந்துச்சோ அது நல்லதுக்கேன்ட்டு நினைச்சிட்டு அப்படிதான் இருக்கேன். ஆமா. இன்னொன்னு வந்து இப்போ உங்களுக்கு வந்து வெளியில வந்ததும் அந்த தூக்கி போட்டு சாத்து ராயா அந்த சாங் வச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறைய பேர் உள்ள வந்து உங்களுக்கு ஸ்கின் கொடுத்திருப்பாங்க. ஆமா வெளியில ஆமா போன இல்ல ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் க்ளோஸா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டு தான் என்ன இது பட் எனக்கு போடுற மாதிரி இப்ப ஃபுல்லா இன்ஸ்டாலாம் போனீங்கன்னா தூக்கி போட்டு சாத்து ராயா. ஆமா ஒரு வாரம் ஃபுல்லா அந்த டிடிஎஃப் வாரம் ஃபுல்லா அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்களாமே. டிடிஎஃப்ஏ விடுங்க, பொம்மை டாஸ்க்ல எல்லாம் தெரிச்சுட்டாங்க இங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தப்போ எல்லாரோட கமெண்ட்ஸுமே தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா தான். ஐயோ அப்படியா? இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணோம்னா நாங்கெல்லாம் என்ன யோசிச்சோம்னா மேபி உங்களோட ஃபினாலே ஏவில கூட இந்த சாங் போட்டிருக்கலாமோ அப்படின்னு கூட நாங்க ஏறினோம். ஆனா போடல. அதுவும் நாங்க வெயிட் பண்ணுவோம், அந்த சாங் வச்சு ஏவி வரணும் அப்படின்னு நினைச்சோம் நாங்க. பரவாயில்ல விடுங்க, வேற சாங்லாம் இருக்கு நிறைய, நம்ம கேட்டுக்கலாம், தனியா கேட்போம். அவங்கள ஆக்சுவலி நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய ட்வீட் எல்லாம். நீங்க என்ன சொல்றது, உங்க அளவுக்கு அந்த கேம் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு அனலைஸ் பண்ணி நான் இது வரைக்கும் வேற எந்த சீசனையும் பார்த்தது இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ரௌட் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன். பரவாயில்ல. ஐயோ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. உண்மைதான் ரயான். ஆக்சுவலி அவ்வளோ என்ன சொல்றீங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஓட் போட்டது வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சு வீணா போகல அப்படின்னு அளவுக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மனசார தேங்க்யூ ஸோ மச். ரூபி நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆட் பண்ணி. நெக்ஸ்ட் தேங்க்யூ டெவில். நெக்ஸ்ட் வந்து பாப்பாய் பேசினதுக்கு அப்புறம் ரிஃபா பேசிருங்க. தேங்க்யூ பூர்ணி. ஐயா ரயான் ஐயா வணக்கம். ஹாய் பாப்பாய். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஸோ கங்க்ராட்ஸ், இவ்வளோ டக்குன்னு நீங்க வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு ஃபிலிம் ப்ரெஸ் மீட் எல்லாம் அட்டன் பண்ணி அது குயிக்கா இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன். அது ராய் நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். பாப்பாய் வந்து டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஜாக். அப்படியா? இல்ல நாங்க அப்படியே உயிரை கூட விடுவார், அந்த அளவுக்கு ஜாக் ஃபேன் பாப்பாய்லாம். இல்ல நீங்க ராயனி நீங்க அந்த போன்ல என் கூட தான் பேசுனீங்க, வாய்ஸ் அதுல ஒரு மாதிரி இதுல. ஓ அப்படியா? ஜாக் கூட பேசின கால்ல நீங்க இருந்தீங்களோ? ஓ சூப்பர் ப்ரோ. அதுல அது உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. இப்ப கேக்குதா? இல்ல அப்ப கேட்கலன்னு சொன்னேன். இப்ப கேக்குது, தெளிவா இருக்கு. ஓகே சூப்பர் ப்ரோ. நான் உங்களது இப்ப கேம் அதெல்லாம் விட்டுறலாம், அதெல்லாம் நம்ம இனி பேசி அது வந்து அது ஒரு கேமாவே பார்த்தலாம். பட் இது பர்சனா ஒரு கிராஃப் மட்டும்தான். என்னோட வியூ சொல்றேன். ஒரு பர்சனா நீங்க ஒரு மீடியா பர்சனா உள்ள வர்றதுங்கிறது வந்து ஒரு கிராஃபுக்காக வர்றீங்க இல்லையா? என்னோட பொறுத்த வரைக்கும் கவினுக்கு அப்புறம் ஹரீஷ் கல்யாணுக்கு அப்புறம் அந்த கிராஃப் அப்படி கொண்டு போனது யாரும் கிடைக்கல நம்ம இது வரைக்கும் இந்த 8 சீசன்ல. கவினுக்கு அப்புறம் ஹரீஷுக்கு அப்புறம் ஒரு கிராஃப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு, நிச்சயமா ஆயிருக்கு என்னோட வியூல. நான் வந்து சீசன் முடியும் போது இல்ல நான் அது வந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லணுங்கிறதுக்காக இல்ல. நான் வந்து நினைச்சேன் கவினோட கிராஃபை வச்சு அவர் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி போனா ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹரீஷ் கல்யாணுக்கு அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும், எனக்கு தோணுது உங்களுக்கு அந்த கிராஃப் வந்திருக்குன்னு. நீங்க அடுத்தடுத்து சூஸ் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க ஒரு ஹை லெவல் ரீச் பண்ணுவீங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், என்னோட மேனிஃபெஸ்டிகேஷன். அது வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது என்னோட பிலீவ். அதுக்கேற்ற மாதிரி நீங்க
வர ப்ராஜெக்ட்ஸ் எடுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஃபேண்டம் இருக்கு. நிவி வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிவி தான் வந்து பர்டிகுலரா சொல்லல. நிவி வந்து எக்ஸ்ட்ரீமா ரூட் பண்ணாங்க. ரூபி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரிஃபா எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீமா ரூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் இவங்க வந்து உங்களோட கெரியருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த சப்போர்ட்டை தருவாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க கொஞ்சம் சென்சிபிளா நீங்க உள்ள சென்சிபிளான ஆளுன்னு ஃபீல் வருது எனக்கு. அந்த மாதிரி ப்ராஜெக்டையும் எடுத்து நீங்க உங்க கெரியர்ல இன்னும் மேல வரணுங்கிறது என்னோட ஆசை. என்னோட ஆல் தி பெஸ்ட். ப்ரோ ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. எனக்கு தேங்க்யூ தவிர அதோட பெரிய வார்த்தை என்னன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. எவ்வளவு யோசிச்சோ பார்த்தாலும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ரோபி. தேங்க்யூ நிவி. தேங்க்யூ பூர்ணி. பாய். தேங்க்யூ பாப்பாய். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ரிஃபா பேசிடுறீங்களா? ரிஃபாக்கு அப்புறம் ஷோபிதா பேசிருங்க. ஹாய் ரயான். ஹாய். எப்படி இருக்கீங்க? How is going சூப்பரா your இருக்கேன். life after நீங்க எப்படி இருக்கீங்க? yes. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது ரியாலிட்டிக்கு வரதுக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அந்த ஜெட் லாக்ல தான் இருக்கு. எங்க எல்லாமே வந்து பிபி பத்தி தான் பேசுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்பின் பண்ணணும்னு இருக்கேன். ஒரு சின்ன சொல்லுங்க. ரேபிட் ஃபயர் போலாமா? போலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பிபி அல்டிமேட் வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா? மாட்டேன். ஐயோ பெஸ்ட். ஆமா. ஓகே. உங்க மூவில நடிக்கணும்னு இருக்கிற ட்ரீம் ஆக்ட்ரஸ் யாரு? நான் நடிக்கணும்னு இருக்கா ட்ரீம் இல்ல ஆக்டரா? இல்ல உங்க கூட நடிக்கணும் இந்த மூவில. ஒரு மூவில நீங்க மூவி பண்றீங்கன்னா உங்க கூட இந்த ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. என்னங்க எல்லா ஆக்ட்ரஸுமே என்னோட வயசு பெரியவங்க அப்படி இல்ல, இப்படி சேஃபா ப்ளே பண்ண கூடாது. ஐயோ ராபிட்ல 6 கூட வரல ரயான். ப்ளீஸ். ராபிட் ஃபயர்ல 6 கூட வரல. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இவங்க பிரிட்டி முகுந்தன் இப்போ இந்த கவின் ப்ரோ கூட நடிச்சாங்களே. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்டர் மூவில வந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த 2 ஆக்டர் பேர் சொல்றேன். கமல் சார், ரஜினி சார். இவங்க 2 பேர்ல யாரு கூட நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நீங்க வந்து கேக்குற கேள்வி நான் நடிக்கவே கூடாது இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல. ஆமா ரிஃபா. இது இல்ல இல்ல இல்ல. ரிஃபா ஃபர்ஸ்ட் நீ இந்த क्वेश्चनலாம் எங்க கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நாங்க ஃபில்டர் பண்ணி தந்திருப்போம்ல. இல்ல நான் 2 பேர் கூடவே நடிக்கணும் தான் எனக்கு ஆசை. இதுவும் சேஃபா தான் அவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் கூட நடிக்க போறாரு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிபில வந்து முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீங்க வந்து அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கல, கேரக்டர் ரோல்னு சொல்லி. இப்போ சொல்லுங்க அவருக்கு என்ன ரோல் சூட் ஆகும்? முத்துக்கா அண்ணன் ரோல் வேணா கொடுக்கலாம் அவனுக்கு. சூப்பர் சூப்பர். எங்க அண்ணன் ரோல் கொடுத்துடலாம் முத்துக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணன் கூடயே சண்டை போட்டு அப்படியே சுத்த வேண்டியது. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க 2 பேர் பாண்டும். அண்ட் அருண் உங்க பாண்டும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஜாக்கு, சவுண்டு, ரயான் இவங்க 3 பேரும் அப்படி ஒரு கிரேசி ஃபேன் நான். தேங்க்யூ so much. அது ஜாக்கு, சவுண்டு, ரயான் எப்போ ஒண்ணா ரீல் பண்ணுவீங்க கோவா மூவி? இப்போ லைக் இந்த ஃப்ரைடே நாங்க மீட் பண்ண போறோம். என் படம் ரிலீஸ் ஆக போகுது, நான் நடிச்ச படம். அப்போ மீட் பண்ணி கண்டிப்பா ஒரு அப்டேட் இருக்கும் எங்க 3 பேர் பத்தி. சூப்பர். கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கிறோம். கூடிய சீக்கிரம் நாளன்னைக்கே பாருங்க. சூப்பர். இங்க இருக்காங்க இல்லையா ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸ்பீக்கர் கோஸ்ட். இவங்கள யாருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? நானா? நான் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 4 பேர் தான். சேஃப் இது.
சேஃபா சரி நான் ரூபிக்கு தரேன். பாவம் அவங்களால பேசவே முடியல. அவங்க மைக் எனக்கு பேசுறது கேட்கவே இல்ல. ஹார்ட் அவங்க ஹார்ட் தராங்களா உங்களுக்கு? தேங்க்ஸ், நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே சரி ஓவரா போயிட்டு ஃபுல்லா இதாயிடுச்சு. ரிஃபா ஆமா ஆமா ஆல் தி பெஸ்ட் Thank ஃபார் you, யுவர் Rifa. தேங்க்யூ ஆல் ஸோ தி மச். பெஸ்ட் ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட் யூ Thank you, Rifa. Yeah, next. வித் மை ஆல் லவ். தேங்க்யூ ரிஃபா. ஷோபி இப்ப நீங்க Thank you. Story பேசுங்க. வணக்கம், நான் ஷோபி மலேசியால இருந்து பேசுறேன். ஹாய் எப்படி ஷோபி, இருக்கீங்க? வாட்ஸ்அப்? வாட்ஸ்அப் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சரி, நான் என்ன சூப்பரா இருக்கேன். சொல்லணும்னா ரூபி சொன்னாங்க தக்ஷாவோட பர்த்டே இன்னைக்கு, ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு சொன்னாங்க. ஆமா, நாங்களும் சொல்றோம் இப்படி இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே. இருங்க, ஒரே செகண்ட் இருங்க. ஓகே Thank you. சரி, Love you. ரயான் okay, சரி, Love bye. you ஒரு too. டைம் மாஷி Bye. மாமான்னு சொல்லி பார்க்கலாம். மாஷி மாமா சொல்லு. Mashi mama. Thank you. Mashi mama. Okay, பார்த்தாவா? ஓ ரயான் போயிட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா பிக் பாஸ்க்கு கேளுங்க. அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு அண்ட் என்ன மிஸ் பண்றீங்க ரொம்ப? நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லிடுறேன். நான் பிக் பாஸ் வீட்டையே ரொம்ப மிஸ் பண்றேன். திருப்பி இப்போ உள்ள கூப்பிட்டா கூட அல்டிமேட் இல்லாம இந்த சீசன்ல இருக்கிற மெம்பர்ஸ் கூட கூப்பிட்டா நான் கண்டிப்பா போவேன். ஒருத்தர் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், பிக் பாஸ் சீசன் 8லயே பார்ட் 2 வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு. சத்தியமா அப்படி வச்சா நல்லா இருக்கும். அதனால நான் மொத்த பிக் பாஸ் சீசன் 8 மிஸ் பண்றேன். திருப்பி எனக்கு அங்க உள்ள போய் இருக்கணும்னு தான் இருக்கு. அண்ட் எப்படி மாறி இருக்குன்னா ரியாலிட்டிக்கு வந்த மாதிரி இருக்கு. ஓகே, எல்லாமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் வேதனை போடுறனாலும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். அது அதிகமாகுமே தவிர கம்மியாகுமே தவிர அது எப்படியோ மாறதான் போகுது. அதனால இருக்கிற எல்லா மொமெண்ட்டையும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வெளியே வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஸோ இப்போ வெளியே வந்தோடனே என்னோட ஆடியோ லான்ச் வந்துச்சு. அதுக்கும் நான் ஜாலியாக சந்தோஷமாக தான் போனேன். இப்போ நெக்ஸ்ட் என்னோட படம் வரப்போகுது. என்னால் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் லாஸ்ட் ஒன்று சொல்லணும், கோவா கைஸ்